எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மா மோய், என்னையா என்னையா அந்த வந்துட்டேயா. இந்தாங்க உங்க மாவை கொடுத்து விட்டா. என்னதுப்பா? மத்தியானம் மீன் குழம்பு வச்சாங்களாம். இப்ப நான் பால் கொண்டு போனேன்னா கொடுத்து விட்டுருக்கா உங்க மக. உங்க அக்கான்னு சொல்லியா? ஆமாம்மா, அவதான் கூறு கட்ட ராட்டு. நான் பால் கொண்டு போன தூக்குவாளிலேயே கழுவி மீன் குழம்பு ஊத்தி விட்டுருக்காளே, நாளைக்கு வாடை அடிக்காது? நல்ல சோப்பு போட்டு கழுவி கிடலாமியா. சோப்பு போட்டு கழுவிக்கலாம். ஏன் அவ வீட்டுல தூக்குவாளியே இல்லையா? ஒரு தூக்குவாளியில மீன் குழம்பு ஊத்தி கொடுத்து விட்டா எனக்கு குறைஞ்சா போவா? நம்ம வீட்டு தூக்குவாளியை மட்டும் 6-7 வாங்கி வச்சிருக்காங்க. ஐயய்ய, உனக்கும் உங்க அக்காளுக்கும் இந்த தூக்குவாளி பஞ்சாயத்து விடவே விடாதா? நான் பால் கொண்டு போய் கொடுத்ததை ஒரு நாளாவது திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காளா? அவ வீட்டுல இருந்து ஒரு தூக்குவாளியை கொடுக்கறதுக்கு மட்டும் வலிக்குது. சரி விடு விடு. பெண்ண உனக்காக ஆசையா மீன் குழம்பு கொடுத்து விட்டுருக்கா, ஊத்தி சாப்பிட்றத விட்டு போட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க தூக்குவாளின்னு. ஆமா சரி, இந்தாங்க எடுத்து உள்ள வைங்க, சுட வச்சிருங்க. நைட்டுக்கு இட்லியை வச்சிருங்கம்மா, இட்லிக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும். சரி. ஆமா, எங்க இவ? எவ? உங்க மருமவதாம்மா. எந்த மருமகையா? எனக்கு 2 மருமக இருக்காளுங்க. ஆனா உங்களுக்கு வர வர லொல்லு கூடி போச்சு. எத்தனை மருமகளுங்க வீட்டுல இருக்காளுங்க? ஒருத்தி தான். அந்த ஒருத்தியை தான் கேக்குறேன். எங்க அவ? சாயங்காலத்துல இருந்து ஆளே காணோம். உன் பொண்டாட்டியா? அவதாம்மா, அவதான் என் பொண்டாட்டியே தான். எங்க இருக்கா? ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. ஆத்தா வீட்டுக்கு போயிருக்காளா? அங்கெல்லாம் போக மாட்டாளே. என்னமோப்பா, வந்ததும் வராததுமா பேக்கை தூக்கி போட்டுட்டு அங்கதான் போனா. கொட்டகையில அங்க அவ்வளவு குப்பை கிடக்கு. மாட்டுக்கு எதுக்கும் தண்ணி காட்டல, புல்லு எடுத்து போடல. இப்ப இவளுக்கு அங்க போய் என்ன வேலைன்னு அங்க போய் உட்காந்துருக்கா. இதுல மாட்டு பண்ணையை டெவலப் பண்றதுக்கு வேற கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கு. இப்படி அங்க போய் உட்காந்துருந்தா எப்படி டெவலப் பண்றது? இந்தா நீ ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு, அவகிட்ட போய் காலு. நீ அந்த மீன் குழம்பு கொடு. சரி, அவளை போய் கூட்டிட்டு வாங்க. எனக்கு வேலை கிடக்கு, நான்லாம் போல. நீ வேணா போய் கூட்டிட்டு வா. நான் அங்கெல்லாம் போக மாட்டேம்மா, உங்களுக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டி வேணும்னா போ, இல்லைன்னா நீயே கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி போடு. நீ கொண்டா தூக்குவாளியை கொண்டா, மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். என் மக வச்சது. ஐயா, மீன் குழம்பு கொடுத்துட்டு போ. இந்த இங்க வைக்கிற எடுத்துக்கோங்க, உங்க கையில எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். தினமும் ஒரு பஞ்சாயத்து அவங்க அக்கா வீட்டுக்கு போனான். என் மக வச்சிருக்கிற மீன் குழம்பு எப்படித்தான் இருக்குன்னு பார்ப்போம். ஏன் தோய், நைட்டு குமார் எந்நேரம் வருவான்? தினமும் குமார் வாரதுக்கு 10 மணி ஆயிருதியா. அப்புறம் ஆத்தா 10 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் படிக்கிறானா? ஆமையா, 10 மணிக்கு வர்றான். வந்ததும் சாப்பிட்டு அப்படியே கையில் புத்தகத்தை எடுப்பான். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போல் படிப்பான். அப்புறம் பிள்ளைக்கு தூக்கம் வந்துடுது. ஆமா, நீ அது வரைக்குமா முழிச்சிருக்க? நான் போனில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். நல்லா பார்த்த நாடகத்தை என் போன்ல தான் பார்க்கணுமா? டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? உன் வீட்டில் தான் டிவி இருக்குல்ல. டிவி உள்ளுக்குள்ளேல இருக்கு, நம்ம வெளியில தூங்குறோம். சரித்தேன். ஆமா, 1.5 மணி நேரம் படிக்கிறது எப்படி பத்துது அவனுக்கு? கேளு. அதுக்கப்புறம் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு படிப்பான். அந்த போனில் தான் அலாரம் வைக்கிறான். தலைமாட்டில் வச்சுக்கிடுவானா, அது ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு என்னமோ அடிக்குது, பாட்டெல்லாம் படிக்குது. அப்புறமா எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு மோத்த கழுவிட்டு பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறான். இவ்வளவெல்லாம் கஷ்டப்படணுமா வெள்ளனை எந்திரிச்சு? அதுக்கு கையையும் காலையும் வாயையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. நீ கொஞ்சம் வாயை மூடுன்னு. நல்ல வேலை, அவன் மட்டும்தான் அடிச்சிருக்கான். நீ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்ததுனால நீ தப்பிச்ச. யாரா அவங்க? அங்கே போய் உங்களை யாரா சண்டை போட சொன்னது? ஆமாம், எதுக்கு சண்டை போட்டீங்க சேர்மன் சார் மகன்கிட்ட? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் வேலையை பாருன்னு. சரி ஆத்தா, நான் கொடுத்த நோட்ஸை ஞாபகமாக அவன் வந்ததும் கொடுத்துரு. ஆட்டுமியா ஆட்டுமியா. எதுக்குயா பிள்ளைகளா 2 பேரும் போய் சண்டை ஓட்டு இப்படி பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க? பொழுது போகலாத்தா, எவனையாவது போட்டு அடிக்கணும் போல இருந்தது. அவர் தான் கையில் கிடச்சாரு, போட்டு சாத்திட்டோம். பொழுது போகலைன்னா உங்கள் சித்தப்பார் வீட்டு கொள்ளையில ஏகப்பட்ட மாடு கிடக்கு, அதில் 4 மேய்க்க வேண்டியதானே? கூடி சீக்கிரம் அதுதான் நடக்க போதாத்தோ, பார்த்துக்கிட்டே இரு. அந்த முத்து பையில மாதிரி எங்கள் அண்ணனும் மாடு மேய்க்க போகிறான், இந்த குமார் பைய கூட சேர்ந்து. மாடு மேய்க்கிறதுனா என்ன அவ்வளவு கௌரவ குறைச்சலா? அது கோமாதா. பசுவில் அத்தனை தெய்வமும் அடங்கி இருக்கு. அதை பராமரிக்கிறதெல்லாம் தெய்வத்துக்கே தொண்டு செய்கிற மாதிரி. இப்படியே பேசி பேசியே வேலை வாங்கிருங்க என்ன? நெசமா தாயா பிள்ளை, பசுமாடை பராமரிக்கிற பாக்கியமெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. போன ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டில் மாடே தங்கும். மாடுக்கு இன்னொரு பேர் இருக்கு தமிழில், தெரியுமா? செல்வம்னு அர்த்தம். மாடு இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும். பால்காரன் தானே, பால் ஊத்துறவன் தானேன்னுலாம் நம்ம இலக்காரமாக நினச்சிடவே கூடாது. அவன்தான் பணக்காரனாக இருப்பான். காலையில் தூங்கி எந்திரிச்சு இந்த பால் காப்பி டீ இல்லாமல் யாருக்காவது பொழுது விடியுதா? அழுத பிள்ளைய பால் இல்லாமல் அழுகையை சமாதானப்படுத்த முடியுதா? ஏத்தோய், நீ இப்படியெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்த?
என் ராசுக்குட்டி இப்படித்தாய பேசுவான். முன்னாடியெல்லாம் யாத்தோய் யாத்தோயின்னுக்கிட்டு இப்போ அவன் இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடக்கு. ஆமா, உனக்கு எங்களையெல்லாம் பார்த்தா பேரனுங்களாவே தெரியாது. அவன் ஒரு நாளைக்கு 10 தரம் ஆத்தால சுற்றி சுற்றி வருவான்யா. நீங்கள் பாருங்க 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்குறீங்க. என்ன 10 மைல் தூரம் தள்ளியா இருக்கீங்க? பக்கத்து வீட்டில் தானடா இருக்கீங்க. ஆத்தாளுக்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுப்போம், ஐயாவுக்கு மூக்குப்பொடி வாங்கி கொடுப்போம்னு ஏதாவது ஒரு நினப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் என் ராசுக்குட்டி தான் சரிப்பட்டு வருவான். நீ எங்ககிட்ட கேளு, நாங்களும் வாங்கி தருவோம். நான் கேட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு பக்கம், அவன் கேட்காமலே செய்வான். வெத்தலை பெட்டியில் வெத்தலை காலியாக போச்சுன்னா கொண்டு வந்து நிரப்பிடுவான். சுண்ணாம்பு டப்பாயில் சுண்ணாம்பு காலியாக போச்சுன்னா கொண்டு வந்து நிறச்சிருவான். போகிறதுக்கு ஒரு தடவை வாரதுக்கு ஒரு தடவைன்னு உட்காந்து எனக்கு அந்த பாக்கை இடிச்சு கொடுத்துட்டு போவான். உன்னை வெத்தலை போட வச்சு அவன் கெடுத்து வச்சிருக்கான். உன் பல்லு ஊரம் இப்படி இருக்கிறதுக்கு அப்போ அவன் தான் காரணம். வெத்தலை போடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, நல்ல செரிமானம் ஆகும். யாத்தோய், அவன் இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்படாத. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. நீ ஒரு 4 தடவை சொன்னேன்னா 5வது தடவை நீ சொல்லாமலே நானும் செஞ்சிருவேன். சரியா கண்ணு சரியா. யாரா இவன்? போக போக ஆள் ரொம்ப மாறிக்கிட்டே போற. நீ வாய் கொஞ்சம் ஒடுக்கு. யாத்தோய், நீ என்கிட்ட கேளு. என்ன கேட்குறையா. அவன் இங்கே இல்லைன்னு வருத்தப்படாத. எனக்கு ஒரு 2 தடவை சொல்லி கொடு, 3வது தடவை நானே செஞ்சிருவேன். சரியா? சரியா கண்ணு. யாத்தே ராசாத்தி வாத்தே. ஏய் பழிக்காங்கறாங்கட்டு. ஏய், இந்த இடம் இருக்குல்ல பிள்ளை, இங்கே உட்காரு. போடாங்கட்டு. ஆத்தோய். என்னத்தே? காலை கொஞ்சம் ஒடுக்கி வை, நான் மடியில் படுக்க போறேன். என்னத்தே வராதவ வந்திருக்க? ஏய், நாங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறது ஆளா தெரியலையா? வந்த உடனே ஒய்யாரமா போய் ஆத்தா மடியில் படுக்கிற. எங்க ஆத்தா நான் படுப்பேன், போடா. ஏன் உனக்கு மட்டும்தான் ஆத்தால நேர்ந்துகிட்டு இருக்கா? எங்களுக்கும் தான் ஆத்தா. ஏய், ஏண்டா இந்தா நீ அப்படியே ஒரே நைட்டில் நல்லவன் ஆயிடாத. திரும்பு. ஏய், இந்தா எந்திரி பிள்ளை, எந்திரிச்சு உட்காரு. நாங்கெல்லாம் உட்காந்து தானே இருக்கோம். ஏய் வாயை உடைச்சிருவேன், ஒழுங்கா போயிரு. எந்திரி பிள்ளை, உனக்கு மட்டும்தான் ஆத்தாளா? ஏன் அவ்வளவு நேரம் நீ உட்காந்து தானே இருந்த? அப்ப ஆத்தா மடி சும்மா தானே இருந்தது, நீ படுத்துக்க வேண்டியதானே? நான் படுத்தக்க அப்புறம் தான் சண்டைக்கு வருவான். போவான்ல. சி அடங்கா பிடாரி பிசாசு. ஆமா போ. யாத்தே ராசாத்தி வெண்ணிலா, என்னத்தே? எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வந்திருக்க? ஆமா, உனக்கு மாட்டு கொட்டகையில் நேரம் வேலை நிறைய இருக்கும்ல, இங்கே வரமாட்டேன் நேரத்துக்கெல்லாம். அதுவும் இல்லாமல் நீ இங்கே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. பேரன் தேட போகிறான் உன்னைய பாரு. தேடட்டும், நாளில் என்னமே அங்கே போகவே மாட்டேன். போக மாட்டியா? என்ன பேரன் கூட சண்டையா? ஆமாம், அவன் என்னை அடிச்சிட்டான். அடிச்சிட்டானா? நல்லா வாங்கு, உனக்கு இது தேவைதான். இங்கே ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு, இல்லைன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. வெண்ணிலா, முத்துவா உன்னை அடிச்சிட்டான்? ஆமாம். ஏத்தாய் இங்கே பாரு, நான் என்னமே அங்கே போக மாட்டேன். உன் பேரங்கிட்ட சொல்லி வை வந்தான்னா. என்னத்தே சண்டை உங்க 2 பேருக்குள்ள? அதெல்லாம் கேட்காத, அவன் என்னை அடிச்சுட்டா நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். இவ பேசுற வாய்க்கு அவன் இது வரைக்கும் அடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு ரொம்ப பேசியிருப்பா, அதான் அடிச்சிருப்பான். ஆனா இவளும் லேசப்பட்ட ஆளு கிடையாது, அவனும் லேசப்பட்ட ஆளு கிடையாது. 2ம் சாடிக்கேத்த மூடி சரியாத்தான் இருக்கு. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். டாடா விக்கி மாடு, ஒழுங்கா இருந்துரு. நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். என்னைய வேணான்ட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேல, நல்ல அனுபவி. நீ எல்லாம் இந்நேரம் என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி அவனை அடிச்சிருப்பேன். அப்படியே உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கி இருப்பேன். அம்மா. ஏய், ஏன்டா என் தலையில அடிச்ச? ஆமா, என்ன சொன்ன? தங்க தட்டுல வச்சு தாங்கி இருப்பியா? அவ இருப்பா 55 கிலோ. அவ்வளோ பெரிய தங்க தட்டுக்கு எங்கடா போவ? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொல்றதுனால ஒரு லாஜிக் வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு அள்ளி ஊத்துற. அதுக்குன்னு அடிப்பியா? என் பொண்டாட்டியை பத்தி பேசினா வாயை உடப்பேன். அடிக்கிறதோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்படு. என்னமோ பெருசா உன் பொண்டாட்டின்னு சொல்ற. எதுக்குடா அவளை அடிச்சு அனுப்பியிருக்க? இது நான் அவளை அடிச்சனா? முத்து, நீ அடிச்சிட்டேன்னு சொல்லி தானே ஆத்தா மடியில வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, அடிக்கிறதையும் அடிச்சு போட்டு அடிச்சனான்னு கேக்குறான். ஏய், நான் எப்படி உன்னை அடிச்சேன்? காலையில அடிச்சேல. ஏய், எப்ப அடிச்சேன்? நான் குளிச்சிட்டு வந்து எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கடான்னு கேட்டதுக்கு என்ன அடிச்சலடா. ஏயா கண்ணு, ஏயா பிள்ளைய அடிச்ச? ஆத்தோய், உன் பேத்தியை தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு நீயும் ஒரு பக்கம். ஏய், எந்திரிச்சு வாடி. வரமாட்டேன், போடா. ஏய், அவ வரமாட்டா, நீ போடா. இந்தா விக்கி, நீ பேசாம இரு. நீ என்கிட்ட அடி வாங்கி செத்துறத உனக்கு வாங்கின அடி பத்தலன்னு நினைக்கிறேன். அடிப்ப. அது வரைக்கும் என் கையை என்ன புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? நீ முதல்ல எதுக்கடா வெண்ணிலாவை அடிச்ச? ஏய், புடக்கு இருக்கா? ஏய், எந்திரிச்சு வாடி. வரமாட்டேன், போடா.
இப்ப நீ எந்திரிச்சு வர போறியா இல்லையா? வர முடியாது போ. ஏய் வெண்ணிலா, எதுக்கு தான் அடிச்சான் உன்னைய? விக்கி, எங்க அண்ணன் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான்டா, அதை நான் போடக்கூடாதுன்னு என்னை அடிச்சிட்டான். கிறுக்கு பையன். ஏண்டா அவங்க அண்ணன் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கு உனக்கு என்னடா வலிக்குது? வாயை மூடிக்கிட்டு இருந்துரு, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. இங்க பாரு விக்கி, அப்புறம் மங்காளு. என்ன வெண்ணிலா? இவன் அன்னைக்கு கோயில்ல வச்சு மஞ்சள் கயிறு தானடா எனக்கு கட்டுனா, மஞ்சள் கலங்கு கோர்த்தது. ஆமா. எத்தனை நாள் தான் மஞ்சள் கலங்கையே போட்டுக்கிட்டு இருக்கிறது, ஒரு அரை பவுன்ல தாலி வாங்கி கொடுடா முத்துன்னு கேட்டேன். சரி. அதுக்கும் சேர்த்து வச்சு அடிச்சிட்டான்டா. ஏய், ஒரு அரை பவுன்ல தாலி வாங்கி கொடுக்க முடியாதவன்லாம் எதுக்கடா என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போய் அவளை கட்டினேன்? மவனே, நீ இன்னைக்கு சாகுறது கன்ஃபார்ம்டா. ஆனா வெண்ணிலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை பிள்ளை. ஒரு அரை பவுன்ல தாலி கேட்டிருக்க, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உன்னை தொங்க விடுறான். இவனைத்தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு கட்டியிருக்க. பத்தியாடா, என்னையெல்லாம் கட்டியிருந்தா எங்க அம்மா இந்நேரம் 5 பவுன் இல்லாட்டி 7 பவுன்ல தாலி செஞ்சு போட்டிருப்பாங்க பிள்ளை உனக்கு. என் தலை எழுத்துடா, எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். ஏய் இந்தா, என்னடா உன்னை அவ கிறுக்கனாக்கிக்கிட்டு இருக்கா, அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏன் வெண்ணிலா அப்படியாப்ல? சீ, நான் அப்படியெல்லாம் செய்வேனாடா விக்கி? நீ அப்படித்தான் பிள்ளை செய்வ. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. மூஞ்சிய பாரு, முழிய பாரு, பேங்கிட்டு. சண்டை போட்டுக்கிடாதீங்கயா, சண்டை போட்டுக்கிடாதீங்கயா பிள்ளைகளா. சரி ஏத்தாய், நான் கிளம்புறேன், எனக்கு படிக்க வேண்டியது இருக்குன்னு. சரியா ராசுகுட்டி, தினமும் வந்து போயா, ஆத்தால வந்து பாத்துக்கையா. வாரேன் அத்தா, வாரேன் தானே வாரேன். என்ன? வா. சரி வாரேன். என்ன, நாளைக்கு காலையில் வாரேன். சரியா கண்ணு, சரி. ஏத்தாய், நானும் போயிட்டு வரேன். தினமும் வாங்கய்யா கண்ணுங்களா, வாங்க. ஆட்டும் ஆட்டும். ஏய், அவளை அடிக்காம இரு. ஏச்சி எந்திரிச்சுப்பா. சீப்பா, திருந்தாத ஜென்மம் நீ எல்லாம். ஏய் இந்தா எந்திரிச்சு வா. வரமாட்டேன் போ. ஐயா, பிள்ளை என்ன மேல அடிக்காத. யாத்தாய், நீ வேற சும்மா இரு. அவ என்ன சொல்றான்னு தெரியாம நீ வேற பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காத. ஏய் இந்தா எந்திரிச்சு வாடி. வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், நீ போ. நான் இன்னமே எங்க ஆத்தாவோட தான் இருக்க போறேன். எங்க அப்பா வந்ததும் உன்னை சொல்லி தரேன், இரு. ஆமா, அப்படியே உங்க அப்பா அடிச்சு கிழிச்சிருவாரு. ஆமா, எங்க அப்பா ஒன்றும் செய்ய மாட்டாரு. இருடா, எங்க அண்ணங்க 2 பேர் வரட்டும், சொல்லி தரேன், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாரு, நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன், மரியாதையா என் கூட வந்துரு. இல்லைன்னா நீ இங்கேயே தான் இருக்கணும். நான் அடுத்து உன்னை கூப்பிடவே வரமாட்டேன். நீ ஒன்றும் கூப்பிடவும் வர வேண்டாம், நான் உன் கூடயும் வரமாட்டேன், நீ கிளம்பு. கொட்டகையில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னை தேடி வந்திருக்க. என் மேல பாசம் வச்சா தேடி வந்திருக்க. நான்லாம் உன் கூட வரவே மாட்டேன். நீ என்னை அடிச்சதுக்கு சாரி கேளு. சாரி கேட்கணுமா? நான் எப்படி முதல்ல உன்னை அடிச்சேன்? காலையில நான் குளிச்சுட்டு வந்ததும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆமா அடிச்சேன். இப்போ என்ன, என் பொண்டாட்டி தானேன்னு அடிச்சேன். பொண்டாட்டின்னா அடிப்பியோ? இங்க பாரு, வேண்டாம், என்ன ரொம்ப டென்ஷன் படுத்தாத. நான் ஒன்றும் டென்ஷன் படுத்தல, நீ கிளம்பு, நான் இங்க இருந்துக்கிறேன். கடைசியா கூப்பிடுறேன், வர முடியுமா முடியாதா? வர முடியாது. நீ என்னை அடிச்சதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், அதுக்கப்புறம் எனக்கு தங்க தாலி போடணும். இந்த 2ஐயும் செஞ்சாதான் நான் இனிமே உன் கூட வருவேன், இல்லாட்டி வரவே மாட்டேன். நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணு போ. இங்க பாரு, இதுக்கெல்லாம் காலையிலேயே உங்ககிட்ட நான் பேசிட்டேன். நீ பேசுனா அதையெல்லாம் நான் கேட்டுக்கிடணுமோ? வர முடியாதுன்னா வர முடியாது. நான் சொல்றது செஞ்சாதான் வருவேன், இல்லாட்டி வரவே மாட்டேன். நீயா தனியா ஒத்தையில வேலையை பார்த்துக்கோ. உனக்கு பொண்டாட்டியே வேண்டாம், ஓடு. கடைசியா ஒரு தடவை கேட்கறேன்டி, வருவியா மாட்டியா? வர முடியாது வர முடியாது வர முடியாது, கிளம்பு. அப்ப கேட, நான் உன்னை கூப்பிடவே வரமாட்டேன். ஐயா ஐயா ஐயாவு. போத்தா. யாத்தே ஏன்தே பேரங்கிட்ட சண்டை போடுற? அவன் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அடிச்சிட்டாங்கிறியே, எங்கத்தான் அடிச்சான்? கன்னத்துல அடிச்சானா முதுகுல அடிச்சானா? கன்னத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல அடிச்சிட்டான். கன்னத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல அடிச்சிட்டானா? ஆமா. எஸ் சார், பேசிட்டேன். ஓகே தான் சார் எனக்கு. ஷியோர் சார். காலையில் 6:30 to 8 o'clock வச்சுக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ. இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் சார், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. வச்சிடுறேன். மனு, என்னடா இன்னும் பூ கட்டி முடியலையா? இந்த கட்டி முடிச்சாச்சு, அவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, திடீர்னு பூ ஏது? தெருவில் எதுவும் வந்ததா? பாட்டி வீட்டுல முல்லைக்கொடி வச்சிருந்தாங்கல்ல, அதுல முளைச்ச பூ. அப்படியா? பாட்டி வீட்டு முல்லை கொடியில பூ பூத்துருச்சா? ஆமா, பாட்டி வீட்டுல 2 நாளா பூ பூத்ததான். பாட்டி பறிச்சு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு மொத்தமா என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க கட்டி வைக்க போறீங்களா? இல்ல, இது நான் என் மாமாவுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். மாமாவுக்கா? அது யாருடி? நீதான். எனக்கு எதுக்கு பூ? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ இரு, நான் கட்டி முடிச்சிட்டு சொல்றேன்.
ம் சரி. நான் ஒரு 4 கண்ணி தான் இருக்கு, மடமடன்னு கட்டி முடிச்சிருவேன். கட்டு கட்டு. ஆமா, நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்த என்னது காலையில 6:30 மணிக்கு? அது சார் ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாரு. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். நீ ஓகே சொல்லிட்டேல, அதை தான் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆன்லைன்லனா போன்லயா? லேப்டாப்லடா. லேப்டாப்னா எங்க அண்ணன் வச்சிருக்கானே அது மாதிரியா? ம் அதே தான். நம்ம கிட்ட தான் அது இல்லைல. வாங்குவோம், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவோம். அப்படினா? அப்படின்னா மாசம் மாசம் பணம் கட்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாவா? ம். உங்ககிட்ட தான் காசு நிறைய இருக்குல்ல, இந்த மாசம் வேற நீ சம்பளம் வாங்கியிருக்கேல, அப்ப எவ்வளவு வாங்கும் லேப்டாப்? முழுசா காசு கொடுத்து வாங்க முடியாதா? வாங்கலாம்டா, உனக்கு டெலிவரிக்கு காசு வேணும்ல, அதுக்காக சேர்த்து வைக்கிறேன். பாப்பா பிறக்கும்போது ரொம்ப காசு வேணுமா? ரொம்ப காசு கேட்பாங்களா என்ன? தெரியலடி, நார்மல் டெலிவரினா அவ்வளோ ஆகாதான், சிசேரியன்னா ரொம்ப காசு ஆகுமா? ஆமா மானுப்பில்ல, ஆ? நீ நார்மல் டெலிவரியில புள்ள பெற்றுவியாடி? அப்படின்னா என்னது? அப்படின்னா அதான் அன்னைக்கு ஃபோனில் பார்த்தோமே. ஆமா பார்த்தோம். அது அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம இந்த மாசம் செக்கப் போகும்போது டாக்டர் கிட்ட அதை பத்தி கேட்போம், சரியா? உனக்கு எது காசு கம்மி ஆகும்னு பாரு, அந்த டெலிவரியிலேயே பிள்ளை பெற்றுக்கலாம். அடி ஆ அப்படிலாம் இல்லை, இதை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுக்குவோம். ஆ சரி, எதுனாலும் உனக்கு காசு கம்மி ஆகணும் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள இன்னும் நிறைய காசு சேர்ந்துரும். உனக்கு வலிக்காம இருக்கணும், அவ்வளோதான். நீ கூட இருந்தா எனக்கு எதுவுமே வலிக்காது. நிஜமாவா? ஆமா, நீ வலிக்காம பாத்துக்கிடுவ. ஏ மானுப்பில்ல, சரி போ கட்டி முடி. இந்த அவ்வளவுதான், கட்டி முடிச்சிட்டேன். சரி, ஹேர் பின் எடுத்துட்டு வரவா? தலையில வச்சுக்கிறியா? இது எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கு எதுக்குடி? நான் காதுல தான் வச்சுக்கணும். இல்ல, இது உனக்கு. எதுக்குன்னா, நீ கண்ணை மூடு. கண்ணெல்லாம் மூட மாட்டேன். எதுக்கு மூடு? கண்ணை மூடுனா உன்னை பார்க்க முடியாது, நான் கண்ணை திறந்து தான் வச்சிருப்பேன். நீ சொல்லு. இது எதுக்குன்னா, மாமா இந்தா. எதுக்குடி பிள்ளை இது எனக்கு? அது நீ வாங்க சொல்றேன். சரி குடு, வாங்கிக்கிறேன். சொல்லு, என்ன சொல்லணும்? மாமா. சொல்லுடி. ஐ லவ் யூ. மனு? ஆமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும்போது சொகந்தாளல. இந்தா வாங்கிக்கோ. இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமோ நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் என்னை பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழ இல்ல ஏதோ ஏதோ. உனதன்பே ஒன்றே போதும், அதன் கீழ ஏதோ ஏதோ. மனு, என்னடி திடீர்னு? நீ ஏன் பூவை எனக்கு வச்சுட்ட? உனக்கு வைக்காம நான் வேற யாருக்குடி வைப்பேன்? நான் உனக்கு தான் கொடுத்தேன். நீ எனக்கு கொடுத்த, நான் உனக்கு கொடுத்தேன். ஆமாவா? ஆமா. அது என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு? அதுவா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மனு என்னாச்சுடி? இந்த பூவை பாட்டி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததும், இந்த பூவை பார்த்ததும் எனக்கு உன் மகன் தான் தெரிஞ்சது. கட்டி உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைச்சு கட்டினேன், கொடுத்துட்டேன். நீ அதை எனக்கு கொடுத்துட்ட. நான் கொடுக்குற பூ உனக்கு வேண்டாமா? என்கிட்ட இருந்தா என்ன, உன் தலையில இருந்தா என்னடி? எது எது யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இருந்தாதான் அழகு. ஆமாவா? ஆமா, இந்த பூ என் மானுக்கிட்ட இருந்தாதான் அந்த பூவுக்கு அழகு. என் மானு என்கிட்ட இருந்தாதான். மானுக்கு அழகா? இல்ல, கருப்பனுக்கு அழகு. என் மானு இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு தெரியுமா? மானு கருப்பங்கூட இருக்கிறதுனால அப்படியே மாறிடுச்சு. ஆமாவா? ஆமா. நீ என்னைய பார்த்துக்கிறதுக்காக நிறைய வேலை பார்க்குறேல, வேலை பார்த்து காசு சேர்த்து வைக்கிறேல, அது மாதிரி நானும் உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவேன். அப்படியா? ஆமா, அதை சொல்றதுக்கு தான் பூ கட்டி உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். பூ கொடுத்துதான் சொல்லணுமா? ஆமா, எல்லாரும் ரோஜா பூ கொடுத்து சொல்லுவாங்களாம். நம்ம வீட்டில் ரோஜா பூ இல்லைல, முல்லைப்பூ தான் இருந்தது. அதான் இதை கொடுத்து சொல்லலான்னு பார்த்தேன். நான் உன்னைய நல்லா பார்த்துக்கிறேன்னு. சரி, எப்படி பார்த்துக்குவ? எப்படி பார்த்துக்கிடுவேன்? நான் பப்ளு குட்டிக்கிட்ட
கேட்டு கேட்டு பழகி டீ போட கற்றுக்கிட்டேனா நீ இன்னமே காலையில் வேலை பார்க்க போகிறேல இந்த அதில் அந்த அந்த லேப்டாப்பில், அதனால நீ வேலையை பாரு, நான் உனக்கு டீ போட்டு கொடுப்பேன். அப்புறம் தோசை சுட நீ சொல்லி கொடுத்துட்டேல, அது தோசை சுட்டுருவேன். அப்புறம் சட்னியும் அரைச்சிருவேன். என்ன, அது எனக்கு எப்போமோ தெரியும். சாம்பார் வைக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துரு. அப்போனா காலையில் வேலையை நான் பார்த்துருவேன். நீ பாட்டுக்கு பாடம் நடத்து, நான் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி வெளியே கொட்டிடுவேன். ம் சரி. அப்புறமா நம்ம ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போயிட்டு அப்புறமா நீ டியூஷனுக்கு அங்கே போயிடணும். அப்போம்போது நான் அங்கே கூட இருந்து எப்பவும் போல் பாடத்தை படிப்பேன். வீட்டுக்கு வந்ததும் நீ 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 ரெஸ்ட் எடு. நான் நைட்டு நமக்கு எதுனாலும் அதுவும் நானாக செய்கிறேன். மாமாலாம் கடைக்கு போய் வேலை பார்க்குறாருல, அப்போ தானே வீட்டில் எல்லாம் செய்கிறாங்க மாமாவுக்கு. அது மாதிரி நானும் உனக்கு செய்கிறேன். அடியே தங்க பிள்ளை. சரி, அப்புறம்? அதுதான், அவ்வளோதான். நீ என் ட்ரெஸ் எல்லாம் நீ தானே போடுற, நம்ம நானே போடுறேன். அச்சோ அச்சோ என் பட்டு. அப்புறம்டி? அப்புறம் இன்னொன்று இருக்கு. அந்த இன்னொன்று தான் என்னன்னு கேட்குறேன். நீ எதையோ சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது உன் கண்ணை பார்த்தாலே. என்ன சொல்லணும் சொல்லு. அது நான் தினமும் இரு 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 என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. அது நான் தினமும் உனக்கு உனக்கு இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு. சொல்லு சொல்லு இப்ப சொல்லு. அது இந்த இந்த நான் தினமும் உனக்கு என்ன பாருடி, என்ன பார்த்து சொல்லு. நான் தினமும் உனக்கு உனக்கு எனக்கு தான் தினமும் தான். என்ன அதை சொல்லு. முத்தம் கொடுப்பேன். மனு இங்க பாருடி மனுக்குட்டி. பார்க்க மாட்டேன் போ. தங்க பிள்ளை என்ன பாருடி, ஒரு நிமிஷம் பாரு. நீ அப்ப நான் வேற எங்கிட்ட பாரு. சரி நான் மேலே பாக்குறேன், நீ என்ன பாரு. நீ முதல்ல மேலே பாரு. பார்த்துட்டேன், நீ திரும்ப என்ன பாரு. சொல்லு. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. நிஜமா சொல்லு. பப்ளு குட்டி கிட்ட கேட்டியா? இல்ல. அப்புறம் பாட்டி கிட்ட கேட்டியா? இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் பேசுற, இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு மாமா, நானே தான் யோசிச்சேன். நீ எனக்காக எல்லாம் செய்யும்போது உனக்காக நானும் செய்யணும்ல, என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது அத்தை இப்படிலாம் செய்வாங்கல்லன்னு யோசிச்சேன். அது மாதிரி நானும் உனக்கு செய்ய போறேன். சரிடி மானு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிற? என்ன பார்த்தா ஏன் திரும்புற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? இது வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. குறு குறு குறுன்னு திருப்பாத என்னைய. மானு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டிப்ல. உன்னை விட்ட யாரும் எனக்கில்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உன்னை விட்ட யாரும் எனக்கில்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. ஆனா இந்த மாதிரி நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கலடா கண்ணு. நீ சொல்ல மாட்டேன், நான் உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா வேலையும். நீ எல்லா வேலையும் ஒத்தையில செய்கிறேல, இனிமே நானும் சேர்ந்து பார்க்குறேன். சரி, உன்னால முடிஞ்ச வேலையை மட்டும் பாரு போதும். அதுவும் வீட்டுக்குள்ள பார்க்குற வேலை மட்டும் பாரு போதும். சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இன்னொருக்கு சொல்லு. போ. சொல்லுடி பிள்ளை, ஒரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ மாமா. லவ் யூடி பிள்ளை. வருண், கண்ணு முழிச்சிட்டியாப்பா? அப்பா எப்படிப்பா இருக்க? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுப்பா. எப்படிப்பா ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் தான்ப்பா கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஓட்டிட்டேன். உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே போனதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படியே எதுக்க ஒரு என்ன வண்டினே எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. சரிப்பா அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம். நீ ரெஸ்ட் எடு. நீ கண்ணு முழிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் அப்பா காத்து கிடந்தேன். கண்ணு முழிச்சிட்டேல, அதுவே எனக்கு போதும். சுரபி எங்கப்பா? இவ்வளவு நேரம் இங்கேதான்ப்பா இருந்தா, இப்பதான் வீட்டுக்கு அனுப்புனேன். சுப்புலட்சுமி எங்கப்பா? சுப்புலட்சுமி அவளும் வீட்டுல தான்ப்பா இருக்கா. அவளை நான் பார்க்கணும்ப்பா, வர சொல்கிறீங்களா? தம்பி, பாட்டி உடம்பு இப்போ பரவாயில்லையா? வலிக்குது பாட்டி, பரவாயில்ல தான். சுப்புலட்சுமியை வர சொல்லுங்க பாட்டி, கூட்டிகிட்டு வாங்க. அவ வரமாட்டா தம்பி. ஏன் பாட்டி? நான் தான் அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் பாட்டி? அது அப்படித்தான்,
அவள் வரமாட்டா தம்பி. என்ன ஏதுன்னு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கங்க. அப்பா சுப்புலட்சுமி எங்கப்பா இருக்கா? நம்ம வீட்டில் தானே இருக்கா? இல்லை தம்பி, அவள் எங்கள் வீட்டில் இருக்கா. ஏன் அங்கே எதுக்கு போனா? நான் இங்கே இருக்கும்போது அவளுக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். உங்களை பார்த்துட்டு தகவல் சொல்லிட்டு போகலான்னு தான் நானே இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு நீங்கள் கண்ணு முடிச்சிருவீங்கன்னு நேற்றே டாக்டர் சொன்னார், அதான். அப்பா என்னப்பா சொல்கிறாங்க? என்னாச்சுப்பா? வருண், நீ ரெஸ்ட் எடுப்பா. எல்லாம் அப்புறம் பேசலாம், மெதுவா பேசலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நீ ரெஸ்ட் எடு. இன்னைக்கு தானே கண்ணு முடிச்சிருக்க, ரெஸ்ட் எடுயா, ரெஸ்ட் எடு. இல்லைப்பா, என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? என்னன்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல வருண், ஒண்ணும் இல்ல. நீ ரெஸ்ட் எடு. நம்ம எதுனாலும் பதறாம அப்புறமா பேசிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்ல. யாரும் எங்கேயும் போயிட போறது இல்ல. எதுக்கு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்கா இருந்தாலும் தெரியாதானே போகுது. இப்போ கேட்குறாருல, பேசாம சொல்லிடுங்க. அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருங்க. நான் பொறுமையாக தான் இருக்கேன். அவர் என் பேத்தியை கேட்குறாருல, கேட்கறதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். பாட்டி என்ன பாட்டி? எதனாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது வந்து தம்பி, சுப்புலட்சுமி உங்க கூட இனிமேல் வாழ மாட்டான். அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன்.